இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமேப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் ரெண்டையுமே பார்த்துடலாம். நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளிஃபை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு எஃப் ஏ கமா பி கமா சி கமா டி அப்படின்னா 4 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் 0 1 5 2 8 9 10 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இது எஸ்ஓபியை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பை அப்படின்ற சிம்பிள் கொடுத்தாங்கன்னா பிஓஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்மேஷன் கொடுத்துருக்கனால நம்ம எஸ்ஓபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எஸ்ஓபியும் கண்டுபிடிக்கணும், பிஓஎஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 வேரியபிள்னால நம்ம என்னென்னா 16 பாக்ஸஸ் போடணும். 2 power 4 என்னது 16. அதனால் நமக்கு 16 பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். 4 வேரியபிள்ஸை இங்கே ஏபி இங்கே சிடி அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸாக பிரிச்சுக்கிறோம். அப்புறமா நம்ம இங்கே கொடுக்கும்போது 0 0 0 1 1 1 1 0 1 பிட் வழியாக தான் சேஞ்ச் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து இங்கே 1 0 1 1 கொடுக்காம 1 1 1 0ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் எழுதிட்டு அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உள்ள பாக்ஸஸ் நம்ம ஃபில் பண்ணணும். என்ன பாக்ஸஸில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு பைனரி நம்பருக்குமே ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருந்துச்சுன்னா 0 0 0 0, அதே வந்து 15 இருந்துச்சுன்னா 1 1 1 1 அப்படி இருக்குமா. அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்குவோம். இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போயுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1 ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 16 ஸ்கொயர்ஸ் இருக்கும், பட் ஆனால் நமக்கு வந்து 15 வரைக்கும் தான் நம்பரில் வரணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாக்ஸஸில் போட்டுக்க போகிறோம். அந்த நம்பர் எந்தெந்த பாக்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம 1 போட்டுக்க போகிறோம். இப்போ 0 இருக்குன்னா 0ல் 1, 1 இருக்கா அப்போ 1ல் 1, 5 இருக்கா அப்போ 5ல் 1, 2 இருக்கா 2ல் 1, 8 and 9 10 எல்லாத்துலேயுமே 1 1 போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம். குரூப்பிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து 2ல் எப்படி 2 power 1 2, 2 2s are 4, 2 3s are 8 இந்த மாதிரி தான் நம்ம குரூப்பிங்கும் பண்ணணும். நம்ம குரூப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று 2 எலமெண்ட்ஸாக பண்ணணும், இல்லை 4 இல்லைனா 8 இல்லை 16 மொத்தமாக இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம 3 4 இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம குரூப்பிங் பண்ணும்போது ஹரிசான்டலாவோ வெர்டிக்கலாவோ பண்ணலாம், ஆனால் டயக்னலாக பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு எலமெண்ட்ஸை இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 எலமெண்ட்ஸை இப்படி பண்ணிக்கலாம். இந்த 4ஐயும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ண போகிறோம். இங்கே 1 2 3 4 இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4ஐயும் ஒரே குரூப்பிங்காக வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பண்ண போகிறது என்னென்னா எல்லா 1ஐயும் கவர் பண்ணியிருக்கணும், எதையுமே நம்ம விட்டுருக்கக்கூடாது. அதே மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்பிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தனித்தனியாகவும் நம்ம பண்ணலாம். ஒரு சிங்கிள் எலமெண்ட் தனியாக இருந்துச்சுன்னா நம்ம தனியாகவும் பண்ணலாம். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் கவர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இல்லைனா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நிறைய அவுட்புட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு 100 rupees செலவு பண்ணுறீங்க, அதே இதை 10 rupeesல முடிக்கலாம் அப்படின்னா யாராக இருந்தாலுமே நம்ம 10 rupeesல எப்படி முடிக்கலன்னா பார்ப்போம். அது மாதிரி தான் நம்ம குரூப்பிங் பண்ணும்போது எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு மினிமமான கொண்டு வர பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த குரூப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பிங் ஃபஸ்ட்டு மொத்தம் 3 குரூப்பிங் பண்ணியிருக்கோம். என்னென்ன குரூப்பிங் பண்ணியிருக்கோன்னா 1, இது ஒரு 2, இது ஒரு 3 இப்படி ஒரு 3 குரூப்பிங் பண்ணியிருக்கோமா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பிங் வந்து இது இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு குரூப்பிங்க்கு நம்ம எப்படின்னு பண்ணிக்கலாம்னா என்னென்ன சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபி காலத்தில் இங்கேயும் இங்கே என்ன சேமாக இருக்குது, இங்கே 0 0 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது. அப்போது பியில் இருக்க 0 காமனாக இருக்குது. 0ன்றனால பி பார் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிடியில் என்ன சேமாக இருக்குது, இங்கே 0 0 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது. அப்போது டியில் இருக்க 0 வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ டி பார். இப்போது பி பார் டி பார் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும், ப்ளஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ளே 2 இருக்கா. ஸோ இது 2ல் என்ன காமன்னு பார்க்கணும். ஸோ ஏபியில் இது 2மே காமனாக இருக்குது. ஸோ இதை அப்படியே எழுதிடுவோம். அப்போ என்ன எழுதுவோம், ஏ பி பார்னு எழுதுவோமா. நெக்ஸ்ட்டு இங்கே 2ல என்ன காமனாக இருக்கும், சிடியில் என்ன காமனாக இருக்குது, 0 காமனாக இருக்குது. சி சைடில் இருக்க 0 காமனாக இருக்குது. அப்போது சி பார். ஸோ ஏ பி பார் சி பார் கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பிங் பார்த்தோன்னா இப்படி இருக்கா. இந்த குரூப்பிங்கில் என்னென்ன காமனாக இருக்குது, இந்த 2மே காமனாக இருக்கும். அப்போது சி பார் டி கன்ஃபார்ம் வரும். அதே இங்கே 2ல் என்ன காமனாக இருக்குது, நமக்கு ஏல இருக்க 0 காமனாக இருக்குது. அப்போது ஏ பார். ஸோ ஏ பார் சி பார் டி.
ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் எஸ்ஓபி, அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்ஸை சம் பண்ண போகிறோம். இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிஓஎஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல அதே பாக்ஸில் நம்ம வந்து ஜீரோஸ் போட்டு நம்ம வந்து பிஓஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாமே நம்ம 1 போட்டிருந்தோமா, ரிமைனிங் இருக்க எல்லா பாக்ஸ்லையுமே நம்ம 0 போட்டு ஈஸியாக அதே மெத்தட் எக்ஸாக்ட் மெத்தடாலஜி வச்சு நம்ம பிஓஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்னென்னா நம்ம எஸ்ஓபியில் என்ன பண்ணியிருப்போம், ஏல வந்து 0 இருந்துச்சுன்னா அதை ஏ பார்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி 1 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஏ அப்படின்னு எடுத்திருப்போம். இங்கே அது மட்டும் அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். நம்ம அங்கே என்ன பண்ணோமோ அது மட்டும் இந்த ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே 1 2 3 4 5 இங்கே 6 7 8 மொத்தம் 8 to 9 கிட்டே இருக்குது ஜீரோஸு. இது எப்படி குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எப்படி குரூப் பண்ணியிருக்கோம். இப்போது 2 into 2 4 நமக்கு 4 கிடச்சிருச்சு. ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக பண்ணியிருக்கோம். ஏன் இதை இங்கிட்டு 2, ஏன் இதை இந்த மாதிரி 2ன்னு பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு பண்ணோம்னா 2 வாட்டி 2 டேர்ம்ஸாக வரும். அப்போது நமக்கு வந்து அது எஃபிஷியன்சி இருக்காது. அதனால தான் நம்ம இப்படி ஃபோல்டிங் மெத்தடில் வச்சு பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஹோலாக பண்ணுறோம். இங்கே 2 மட்டும் இருக்குது, இந்த 2 மட்டும் பண்ணிடலாம்ல, ஏன் நீங்கள் ஹோலாக இவ்வளோ இருக்கீங்க, அதுதான் ஆல்ரெடி குரூப் பண்ணியாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோமோ நமக்கு அந்தளவுக்கு ஆப்டிமைஸ்டான ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது 3 இப்படி குரூப் பண்ணிடலாம். இப்போது ஒன்னொன்றுக்கும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம இந்த ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணதை வச்சு பார்க்கலாம். ஃபோல்டிங் மெத்தடில் என்னென்ன காமனாக இருக்குது, 0 1 1 1 இங்கே 2 இருக்குது. 2லேயும் என்ன காமனாக இருக்குது, 1 காமனாக இருக்குது பியிலேருந்து. அப்போது 1ல் பி காமனாக இருக்கனால என்ன எழுதணும், இது பிஓஎஸ், அதனால 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பி பார் அப்படின்னு போடணும். அதே மாதிரி இங்கே சிடியில் பார்த்தோன்னா இங்கே 0 0 இங்கே 1 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டியில் 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டின்னு போடணும். ஸோ பி பார் ப்ளஸ் டி இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணோம்னா அழகாக வந்துடும். இப்போது செகண்ட் குரூப்பிங் இந்த எடுத்துக்குவோமா, இதை எடுத்துக்கிட்டால் என்ன காமனாக இருக்குது, ஏபியில் 1 1 அப்படியே இருக்குது, கண்டிப்பாக அது வரும். அப்போது ஏ பார் ப்ளஸ் பி பார் வந்துடும். அதே இங்கே 4 எந்த எலமெண்ட்டுமே காமனாகவே இல்லை. ஸோ என்ன பண்ணணும், இங்கே 0 அப்படின்னா இங்கேயும் 0 இருக்கணும், இங்கேயும் 0 இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ ஏபி மட்டும் எடுத்துக்கிட்டு ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படி எழுதிடணும். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோன்னா இப்போது இந்த வேர்ட்டிக்கலாக இருக்க லைன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும், இங்கே எந்த எலமெண்ட்ஸுமே காமனாக வராது, ஆனால் இங்கே சிடி ஃபுல்லாக வரும். அப்போ என்ன எழுதணும், சி பார் ப்ளஸ் டி பார் அப்படின்னு போடணும். அவ்வளோதான். நமக்கு இந்த மாதிரி எழுதணும்னா ஒரே டயக்ராம்லேயே நம்ம எஸ்ஓபி அண்ட் பிஒய்ஸ் போட்டுடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா 2 பாக்ஸாக போட்டு பண்ணுங்கள். இப்படி காமிச்சா 2யுமே ஒரே இதில் சிம்பிளாக பண்ணிடலாம். தனித்தனியாக வரைஞ்சி உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிக்கிறதுக்காக ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.